வணக்கம், நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஸ்வின் ஹோமியோ கிளினிக். நம்ம மறந்து போன பாரம்பரியம், ஆமாங்க, எலும்பு சூப், போன் ப்ரோத், இதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். என்னைக்கு பிரியாணி வந்துச்சோ இந்த எலும்பு சூப் எல்லாம் மறைஞ்சே போச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? அதை தட்டி எடுத்து எதுக்கெல்லாம் நம்ம முன்னோர்கள் அதை சாப்பிட்டாங்க, அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு இன்னையில சாப்பிட ஆரம்பிக்கலாமா? இந்த எலும்பு சூப் இதுல வந்து அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கு, கொலாஜன் நிறைய இருக்கு, புரோட்டீன் நிறைய இருக்கு. ஸோ அதனால இது ரிப்பேரிங் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாம இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம மசில்ஸ் எல்லாம் சீக்கிரம் ரிப்பேர் ஆகிறதுக்கு, அது மாதிரி போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு, மசில் ரொம்ப ஸ்ட்ரென்தனா இருக்கிறதுக்கு, நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, ரத்த குழாய்கள், அந்த ரத்த குழாய்கள்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இமீடியட்டா சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஹை கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா அதை சரி பண்ணுது. ஹை பிபியை சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ மாரடைப்பு வராம தடுக்குது. ஏன்னா ரத்த குழாய்கள்ல ரப்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரிப்பேர் பண்றது மூலமா ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுனால இந்த மாதிரி நன்மைகள்லாம் கொடுக்குது. ஸோ இதை வந்து பிபி இருக்கிறவங்களும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட நம்ம எலும்பு சூப் குடிக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்ல செரிமான சக்தி இதாகும். இதுல பார்த்தோம்னா நம்ம 2 மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம சூப் வச்சு குடிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இம்யூனிட்டியை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மாதிரி நம்மளோட லிவர் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்ல லிவர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, லிவர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் நம்ம இந்த எலும்பு சூப் குடிக்கலாம். நல்ல தூக்கம் வருங்க இந்த எலும்பு சூப் குடிக்கிறவங்களுக்கு. ஏஜ்டு பர்சன்ஸ் கூட இந்த எலும்பு சூப் குடிக்கலாம். ஸோ அவங்களோட போன்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகிறதுனால, எலும்புகள்லாம் ரிப்பேர் ஆகிறதுனால, மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குல்ல, இடுப்பு வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் நல்லா சூப்பராக குணமாகும். ஸோ அந்த மசில் பெயின், போனி பெயின், அதெல்லாம் ஜாயிண்ட் பெயின் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்ல ஆழ்ந்த தூக்கம் கொடுக்கும். ஸோ அது மாதிரி பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவுமே நல்லது. நல்ல நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் இருக்கக்கூடிய கொலாஜன். அது பார்த்தோம்னா நம்ம ஸ்கின்னை வந்து என்னைக்கும் இளமையோட இருக்கிறதுக்கு, ரொம்ப ஸ்கின் வந்து தொங்கி போகாமல் ஃப்ரிம்மாகவும் ஸ்மூத்தாகவும் நல்ல இளமை தோற்றத்தோடையும் சுருக்கங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கொலாஜன் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நெயில் ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நல்லா முடி கொட்டுதுன்னா இந்த டெய்லி இந்த எலும்பு சூப் குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா பார்த்தோன்னா கிடுகிடுன்னு முடி வளர்றத நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்கின்னும் நல்லா பொலிவாக இருக்கணும், முடியும் நல்லா வளரணும், என்றும் இளமையாக இருக்கணும்னாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் இருக்க இந்த எலும்பு சூப் நம்ம மறந்து போனால் நம்மளோட பாரம்பரியத்தை இனிமேட்டு ரெகுலராக கடைப்பிடிங்க. இன்றைக்கெல்லாம் மட்டனை வாங்கிட்டு சிம்பிளாக ஒரு பிரியாணி செஞ்சு அதை சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த எலும்பு சூப் குடிக்கிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஆட்டு எலும்பில் இல்லை மாட்டு எலும்பில் அட்லீஸ்ட் சிக்கன் கால் இருக்குல்ல, அதை கூட போட்டு இந்த எலும்பு சூப் வச்சு குடிக்கலாம். இது எப்படின்னா குக்கரில் ஸ்லோ குக் பண்ணணும், சிம்மில் வச்சு ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா மெல்ல வேக வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் நல்லா இறங்கி நமக்கு எண்ணற்ற மருத்துவ நன்மைகள் கொடுக்கும். ஸோ இந்த சூப்பை வாரத்தில் ஒரு 3 நாள் அவசியம் செஞ்சு குடிச்சிட்டே வாங்க. எண்ணற்ற மருத்துவ நன்மைகள்லாம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.